சென்னையை அடுத்த மிகப்பெரிய மாநகராட்சியான தாம்பரம் மாநகராட்சியில் அதிரடி மாற்றங்கள் நிகழ உள்ளன. 887 கோடி ரூபாய் மதிப்பில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த நிதி எந்தெந்த வகையில் செலவழிக்கப்படும் என்பது குறித்து தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தருடன் நமது செய்தியாளர் மனோகரன் நடத்திய பிரத்யேக நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தாம்பரம் மாநகராட்சிக்கு 2026க்கான வளர்ச்சி திட்ட பணிக்காக ரூபாய் 887 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதியை எப்படி பயன்படுத்த போகிறார்கள், என்ன மாதிரி வளர்ச்சி திட்டத்துக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்று தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்திரன் அவர்கள் IAS அவர்கள் நமக்கு இப்போ பிரத்யேக ஒரு பேட்டி ஒன்று தருகிறார். அதை நாம் பார்க்கலாம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய நல்லாசியில், மேலும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த 2025-26ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தொடரில் தாம்பரம் மாநகராட்சிக்கென்று செம்பாக்கம், சிட்லப்பாக்கம், மாடம்பாக்கம் என்ற 3 பகுதிகளை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த பாதாள சாக்கடை திட்டம் 750 கோடியில் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இந்த வருடம் 4/2/2026 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு அரசு 887 கோடி ரூபாய் நிதியை பாதாள சாக்கடை திட்டத்திற்காக ஒதுக்கியுள்ளது. இதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், முதன்மை செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் எங்கள் தாம்பரம் மாநகராட்சியின் சார்பில் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது கிட்டத்தட்ட 5 பகுதிகளை உள்ளடக்கி விரிவான ஒரு பாதாள சாக்கடை திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. எடுத்துக்காட்டாக செம்பாக்கம், சிட்லப்பாக்கம், மாடம்பாக்கம், பெருங்களத்தூர், பீர்க்கங்கரணை என்ற 5 பகுதிகளுக்கு நிதியானது ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக பெருங்களத்தூர் பீர்க்கங்கரணை பகுதிக்கு 301 கோடியும், எஞ்சிய நிதியை மற்ற 3 பகுதிகளுக்கும் ஒதுக்கி தமிழ்நாடு அரசானது ஆணையை பிறப்பித்துள்ளது. இதன்படி 2 சுத்திகரிப்பு நிலையங்கள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. ஒன்று பீர்க்கங்கரணை பகுதியிலும் மற்றொன்று மாடம்பாக்கம் பகுதிகளிலும் அமைக்கப்பட உள்ளன. இந்த ஒப்பந்த புள்ளியானது பெறப்பட்ட பின் இந்த பாதாள சாக்கடை திட்டமானது மெல்ல மெல்ல அனைத்து பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும். மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலம் பெருமளவு பயனடைவார்கள். நிலத்தடி நீரானது நல்ல முறையில் பாதுகாக்கப்படும். மேலும் இங்கிருக்கின்ற நீர்நிலைகள் அனைத்தும் நல்ல முறையில் பாதுகாக்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.